மதிப்புக்குரிய சிஎம் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக நான் ஒரு குரல் கொடுக்கறதுக்கு சில காரணங்கள் இருந்தால் கூட இந்த காரணம் ரொம்ப முக்கியமானது. அது இந்த பாஷா விழாவில் அந்த வெறிகுண்டு கலாச்சாரத்தை பற்றி நான் பேசினேன். எனக்கு அவ்வளோ பேசியிருக்கேன். அவரை வச்சுட்டு மினிஸ்டராக வச்சுக்கிட்டு அதை பற்றியும் நான் பேசக்கூடாது. அந்த அளவுக்கு அப்போ எனக்கு ஒரு தெளிவோ இல்லை. அது பேசின பிறகு அது தெரிஞ்ச பிறகு அப்போ ஒரு ஏடிஎம்கேல ஒரு மினிஸ்டராக இருந்தார். புரட்சி தலைவி ஜெயலலிதா அவருக்கு அவரை அந்த பதவியிலேருந்தே அவர் தூக்கிட்டாங்க. மினிஸ்டர் பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க. ரஜினி வெடிகுண்டுகளை பற்றி அந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் அகேன்ஸ்டாக பேசினா எப்படி நீங்கள் சும்மா இருக்க முடியும்னு சொல்லி அவங்க தூக்கிட்டாங்க. அது தெரிஞ்ச உடனே எனக்கு அப்படியே எனக்கு ஆடி போச்சு. எனக்கு என்னடா இது என்னாலே தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வருது. அப்புறம் எடுக்கும்போது இந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், இந்த மாதிரி பண்ணி ஆயிடுச்சு, என்னாலே தான் ஆச்சுன்னு சொன்னால் அவர் ஒன்றுமே நடக்காத மாதிரி ஏன் அதை நீங்கள் விடுங்க, நீங்கள் அதை பற்றி ரிசீவ் பண்ணுறீங்க, அதுவும் என்ன அது, ஐயா நீங்கள் மனசுலே வச்சுக்க வேண்டாம், நீங்கள் விட்டுடுங்க, நீங்கள் ஹாப்பியாக இருங்க, நீங்கள் விட்டுடுங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய மனிதருங்க, கிங் மேக்கர், ரியல் கிங் மேக்கர். மதிப்புக்குரிய சிஎம் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக நான் ஒரு குரல் கொடுக்கறதுக்கு சில காரணங்கள் இருந்தால் கூட இந்த காரணம் ரொம்ப முக்கியமானது.